ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ பீஸா ரெசிபி தாங்க. ஆனால் பீஸாவை வந்து நம்ம ஈஸியாகவே மெத்தடில் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து தோசையில் பீஸா செய்ய போகிறோம். ஸோ எப்படி தோசையில் பீஸா செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஸாவில் தான் செஞ்சுன்னு சொன்னால் கன்ஃபார்ம் நம்புவீங்க, தோசையில் செஞ்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நல்லா தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 கரண்டி மாவு எடுத்து நல்லா தடிசாக ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா தடிசாக ஊற்றிட்டிங்கன்னா தான் அதை வந்து மெல்லிசாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே பிரேக் ஆயிரும். அதான் மெல்லிசாக ஊற்றி அப்படியே நம்ம மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம தோசை வந்து நல்லா ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நெய்யை ஊற்றிடுங்க. நெய்யை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுறலாம். நல்லா வெந்து வரணும். ஸோ மாவாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தப்போ இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கடையில் போய் பீஸா வாங்குறதுக்கு வீட்லேயும் ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா உள்ளே ஃபுல்லாக பாதி தான் வெந்துச்சு, நடுவில் வேகவே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க அந்த தோசை கரண்டியை வச்சு ஃபுல்லாக அப்படியே மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் மாவாக இருக்குது, இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ இது குயிக்காகவே செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் சீஸ் மட்டும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்மள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகாவும் வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த டாபிக்ஸும் நான் போடலை. ஸோ வெறும் டாபிக்ஸும் நான் எடுத்தது வந்து வெறும் வெங்காயமும் குடமிளகாய் மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் உங்கள்கிட்ட வந்து அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்க்கல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் லுக்கில் வந்து நம்மளுடைய சீஸை வந்து அப்படியே ஃபுல்லாக துருவி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு பீஸா ரெசிபி. ஸோ இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்கின பீஸா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ தோசையில் செஞ்சது மாதிரியே தெரியாது. ஸோ பாருங்கள், இப்போ நான் சீஸை ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பீஸா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து மூடி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பீஸாவுடைய லுக்கு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ மூடி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பீஸா அப்படியே மெல்ட் ஆகி வரும். ஸோ அந்த ஹீட்லேயே அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நெய் மட்டும் லேஸாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்கள் குக் பண்ணுற நேரம் இந்த தோசை சுடுற டைம் தான். ஸோ 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான எம்மியான டேஸ்டான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான எம்மியான பீஸா ரொம்ப பக்காவாக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 பீஸா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணுறதா கட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நார்மல் லைஃப் வச்சு கட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ பாருங்கள், இப்போ நான் எடுத்து அந்த பீஸை வந்து எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளோட சூப்பரான எம்மியான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ.